நான் ஏதாச்சும் வேலைக்குன்னு போனாதாங்க எங்கள் வீட்டில் ஏதாச்சும் வேலைன்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. வணக்கம் நண்பர்களே. காலையிலேயே எந்திரிச்சு சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே மாடியில் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே கீழே இறங்கி நாங்களும் கிளம்பியாச்சு. அப்படியே பைக் எடுத்துட்டு நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம நண்பருக்கு பாய் பாய் சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பஸ்ல ஏறி உட்காந்தாச்சு. அப்படியே சைடில் ஜன்னலை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொடைக்கானலுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து கீழே இறங்கியாச்சு. நான் கூட கீழே இறங்கும் போது வாமிட் வரும்னு நினைச்சேன். ஆனால் வாமிட் சுத்தமாக வரவே இல்லை. அப்படியே வத்தலக்குள்ளேருந்து நம்ம மதுரைக்கு ஒரு பஸ் ஏறியாச்சு. பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு வாட்டர் மெலன் வாங்கினேன். கரெக்டாக சாப்பிடும் போது தான் தம்பி பின்னாடி போய் உட்காரியாப்பான்னு கேட்டாங்க. பெண்கள் கேட்டால் முடியாது நான் சொல்ல முடியும். பின்னாடி பார்த்தா நம்மளுக்காக தாத்தா வந்து இஞ்சி மரப்பா கொடுத்தாப்புல. அப்படியே வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மதுரை வந்து இறங்கியாச்சு ஒரு வழியா. நானும் இறங்கி சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஒரு பஸ்ஸும் வரவே இல்லை. அப்புறம் ஒரு ஏசி பஸ் மட்டும் நின்றுச்சு. அப்படியே அதிலே ஏறி உட்காந்தாச்சு. சரியான டயர்டு. அப்படியே பஸ் எடுத்தாங்க. அப்படியே மாட்டுத்தவனே வந்து இறங்கிட்டேன். நம்ம நன்மை ஒருத்தையும் வரையும் சொன்னேன், அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனும் வந்துட்டேன். அவன் ஊருக்கு கிளம்பிட்டேன், நான் எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. காலையிலேருந்து பஸ்ஸாக மாறி மாறி மண்டை காஞ்சி போச்சு. இப்படியே நம்ம ஊருக்கும் வந்து இறங்கியாச்சு. அப்புறம் தான் நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொரு நண்பர் வந்தாப்புல பைக்கில். அப்படியே பைக்ல ஏறி நம்மளும் வீட்டுக்கு வந்தாச்சு. மீன்லாம் வாங்கி சமைச்சு வச்சிருந்தாங்க. அப்படியே அதை தட்டில் போட்டு நானும் சாப்பிட்டு அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா மணி 6 மணி ஆயிடுச்சு. அப்படியே நானும் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு அப்படியே நம்ம நண்பர் வந்திருந்தாங்க. அவங்களோட பைக்ல ஏறி நாங்களும் பான்பான் பேக்கரி தான் போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம நண்பர் வேற 5 டீன்னு அந்த ரீல்ஸ்ல வர மாதிரி பண்ணி காட்டிட்டு இருந்தாப்புல. டீயும் குடிச்சாச்சு. நண்பர் பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சீரியஸா இருந்தா ஜிஹெச்ல பாருங்க நண்பான்னு சொல்லி நானும் ஒரு மொக்க காமெடி போட்டு அப்படி நாங்க கிளம்பியாச்சு. நம்ம அண்ணன் ஆபீஸ்ல உட்காந்து எல்லாரும் இப்படி இன்ட்ரெஸ்டா மேட்ச் பார்க்க உட்காந்தாச்சு. அபிஷேக் வேற அவுட் ஆயிட்டாப்ல. நண்பர்கள்லாம் ரொம்ப வருத்தம். அங்கிட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நாங்களும் பின்னாடி போயிட்டோம். பார்த்தா ரூம் பூரா சரியான தூசி. அதை அப்படியே கூட்டிட்டு அப்படியே எல்லாத்தையும் விரிச்சு அப்படியே படுத்தாச்சு. சரி நண்பர்களே, டைம் ஆயிடுச்சு, நாங்களும் போய் தூங்குறோம். நாளைக்கு ஒரு விளாக் வந்து சந்திக்கிறேன். பாய் நண்பர்களே. வேற என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, ரெண்டு பேரும் சேர்ந்தே பிச்சை எடுப்போம்டா.